வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 10th ஜூன் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். பேராசக்கார சுகன்யா நொந்து நூடுல்ஸ் ஆகி புலம்புறதை பார்க்க யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இனி வாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்னதான் சாதாரணமாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் சுகன்யா உள்ளுக்குள்ளே ரொம்பவே உடஞ்சி போய் தான் இருக்காங்க. ஏன்னா மீனா கிட்ட செம்மையாக வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க. அதோட வேல் ஸ்வீட்டுக்கு போகிறப்போ அங்கே கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்க அவங்க கண்ணில் பேராசை மின்னுது. எப்படியோ தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டாலும் அவங்களால பழனியை வச்சு செய்யாமல் இருக்க முடியலை. ஏன்னா அவங்களோட உண்மையான முகத்தை காட்ட கிடச்சிருக்கிற ஒரே இடம் பழனி தான். அவங்க கண்ணில் அந்த பணக்கட்டுங்க அப்படியே நிற்க வீட்டுக்குள்ளே வர்றவங்க கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க பழனியை பார்க்குறாங்க. அவர் கடைக்கு போகிறதுக்காக அவசரமாக ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்காரு. பார்க்கறது எடுப்படி வேலை, இதுக்கு வேற பர்ஃபெக்டாக போகணும்னா அப்படி என்ன அவசியம் இருக்குன்னு நினைக்கிறவங்க அவரை லெஃப்ட் ரைட்டு வாங்கிடுறாங்க. ஏய்யா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உங்கள் அண்ணன் வீட்டில் எவ்வளவு சொத்து இருக்குது, இருந்தாலும் இன்னமும் புதுசாக வாங்குறாங்க. அவங்க சொத்து மேலே சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. நீயும் அந்த குடும்பத்தில் பிறந்தவன் தானே. அதை நம்பி தான் நானும் உன்னை கட்டிக்கிட்டு இங்கே வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? எவ்வளோ போகிறவ வர்றவெல்லாம் என்ன அந்த பேச்சு பேசுகிறா. நீ இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்காக இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அடுத்த வேலை சோத்துக்கு அக்கா வீட்டில் அடிமை வேலை பார்த்துட்ருக்கிற நீ, ச்சே, என் தலையெழுத்து இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டியிருக்கு. உனக்கு தான் கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லை. போக போக எனக்கும் ஒன்றும் இல்லாமல் போய் நானும் இந்த வீட்டு மிதியடி மாதிரி ஆயிடுவேன் போல இருக்கு. சேச்சே, நீ எல்லாம் என்ன மாதிரி மனுஷன் அப்படின்னு கேவலமாக திட்டிடுறாங்க. ஏற்கனவே லேட் ஆகிட்டு இருக்குதுன்னு அவசரமாக கிளம்பிட்டு இருந்த பழனிக்கு இதை கேட்டு ரொம்பவே கோபம் வந்துடுது. நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு தேவையில்லாமல் சும்மா போயிட்டுருக்குற? இன்னமும் அரசி விஷயத்துலேருந்தே என்னால் வெளியே வர முடியல. நானே அதை நினச்சி நொந்து போயிருக்கேன். இதில் உன்னோட பங்குக்கு ஏதாவது பண்ணியிருப்பியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிற. நானும் எங்கள் அண்ணனுங்க சாவகாசமே வேண்டாம், அந்த கேடுகெட்ட பணமும் வேண்டான்னு தானே இங்கே மளிகை கடையில் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு பழனி சொல்ல, ஆமாம், ஐயா பெரிய ஐஏஎஸ் வேலை பார்க்குறாரு, பொட்டலம் அடிக்கிற வேலை தானே, மேய்க்கிறது எருமை, இதில் வேற பெரிய பெருமை, எடுபடின்னு சொல்லு அப்படின்னு சுகன்யா கத்த. உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாரு பழனி. ஏன் தலையெழுத்து? நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். எனக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டேனா? எல்லாருமா சேர்ந்து இந்த ராட்சசியை என் தலையில் கட்டி என்னோட நிம்மதி பறிப்போனது மட்டும் இல்லை, தூக்கமும் பறிப்போச்சு. என்னைக்கு உன்னைய கல்யாணம் பண்ணினேனோ அன்னையிலேருந்து என் தூக்கம் அடியோட போச்சு அப்படின்னு முனகிறாரு பழனி. பழனி ரொம்பவே மெதுவாக பேசினாலும் சுகன்யாவுக்கு நல்லா கேட்டுடுது. ஏன்னா ஒட்டு கேட்டு பழகி போன ஜென்மம் அவங்க. யோ, உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராதா? நல்ல பதம் இருக்க எதுக்கு நாரப்பதம் தேடிக்கிட்டு அலையிற நீ? நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு. உன் அன்னை வீட்டில் புதுசாக நிலம் வாங்க போகிறாங்களாம். கட்டாக பணத்தை கொண்டு வந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறத நானே என் கண்ணால் பார்த்தேன். பல லட்சம் இருக்கும். அது உனக்கும் உரிமையான சொத்து தானே. சந்தோஷமாக இருந்தா எவ்வளவு சௌகரியமாக வாழலாம். அதை விட்டுட்டு இப்படி கேவலமாக வாழணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? அப்படியே நீ இந்த வாழ்க்கையை விரும்பினாலும் எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கலை. முதல்ல உருப்படியாக ஏதாவது முடிவெடுத்து இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு அப்படின்னு கத்துறாங்க சுகன்யா. ஐயோ சாமி, ஆளை விடு அப்படிங்கிற பழனி சட்டை பட்டனை கூட போடாமல் வேகமாக வெளியே ஓடிடுறாரு. அப்போது ஆஃபீஸுக்கு கிளம்பி அங்கே வந்த மீனா இவங்க பேசுகிறத கேட்டுடுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது. இந்த சுகன்யா அரசியோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் சித்தப்பாவை எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. சித்தப்பா பேசுகிறத பார்த்தா அவர் நல்லபடியாக தூங்கியே பல காலம் ஆன மாதிரில தெரியுது. வீட்டில் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? ஆனால் இந்த சுகன்யாவுக்கு சொகுசான வாழ்க்கை தான் கேடா? ச்சே, என்ன மாதிரி பொண்ணோ இவங்க. ஏற்கனவே அரசி விஷயத்தில் இவங்க பண்ணினதை நினச்சி நான் இவங்க மேலே கொலை வெறியில் இருக்கேன். வாழ வேண்டிய அந்த சின்ன பொண்ணு வாழ்க்கையை குட்டிச்சுவர் ஆக்கிட்டாங்க.
அதுக்கே இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மீனா மனசுக்குள்ள டக்குன்னு ஒரு மின்னல் வெட்டுது. என்ன சொன்னாங்க? எதிர் வீட்டில் பணம் கட்டுக்கட்டாக இருக்கிறதா சொன்னாங்களே, அதுவும் கருப்பு பணம்னு சொன்ன மாதிரில இருக்கு. ஏதோ நிலம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. ஒரு சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பு அடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிற மீனா இன்கம் டேக்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணின கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வேல்ஸ் வீட்டுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் நுழையிறாங்க. உள்ளே நுழையிறவங்க யாரும் எங்கேயும் போகக்கூடாது, உங்கள் ஃபோனெல்லாம் கொடுங்கன்னு வாங்கிக்கிடுறாங்க. அந்த நேரம் முத்துவேல் வீட்டில் இல்லை. சக்திவேலும் அவர் பெத்த குட்டிவேலும் தான் இருக்கிறாங்க. அரசி மற்ற லேடிஸ் எல்லாம் இருக்க வர்றவங்க வீட்டை சோதனை போட்டுட்டு அவங்க நிலம் வாங்கிறதுக்காக வச்சுருந்த அந்த 45 லட்சத்தை மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த மற்ற பணத்தையும் எடுத்துக்கிறாங்க. அது எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி ஒரு பையில் போட்டுக்கிட்டு கிளம்ப போக சக்திவேல் ரொம்பவே பதறாரு. சார், இது நாங்கள் நிலம் வாங்கிறதுக்காக வச்சிருக்க பணம், இன்னைக்கு சாயந்தரம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, சரி இந்த பணத்துக்கு கணக்கு இருக்கான்னு கேட்குறாரு ஒரு ஆஃபீஸர். சக்திவேலால் எந்த பதிலும் சொல்ல முடியலை. யோ, இந்த பைய தூக்கியான்னு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொல்கிறவர், இந்த பணம் எங்கேயும் ஓடி போயிடாது, எங்ககிட்ட தான் இருக்கும், நீங்கள் ப்ராப்பராக கணக்கு கொடுத்துட்டு தாராளமாக உங்கள் பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டே இருக்காங்க. சக்திவேலும் குமரவேலும் அதிர்ந்து போய் தலையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே வர்ற முத்துவேல் தம்பியும் குமாரும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, டேய் என்னடா என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்க நடந்தது எல்லாத்தையும் சக்திவேல் சொல்கிறாரு. முத்துவேலுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. ஏண்டா எருமைங்களா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? 2 பேரும் தடிமாடு மாதிரி இருக்கீங்களே, ஒரு பணத்தை காப்பாற்ற உங்களால் முடியல. அது எப்படி? காலையில் தான் பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தோம், அதுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸிலேருந்து எப்படி வருவாங்க? எப்படி நடந்தது இது அப்படின்னு கத்துறாரு. உடனே சக்திவேல், அண்ணே எல்லாம் அந்த பொட்டி கடைக்காரன் பொண்ணு, அந்த தரித்திரம் பிடிச்ச பாண்டியன் குடும்பத்திலேருந்து இவ வந்ததுலேருந்து தான் கெட்டதாக நடக்குது அப்படின்னு சொல்ல முத்துவேல் பயங்கரமாக கோபமாயிடுறாரு. சீ, வாயை மூடு, கொண்டு வந்த பணத்தை ஒழுங்காக பத்திரமா வைக்க தெரியல, இப்படி அசால்ட்டாக வச்சுருக்கீங்க, அவனுங்க வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டானுங்க, அந்த புள்ளைய குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீங்கள் எதுக்கும் உருப்படியே இல்லடா அப்படின்னு கத்த சக்திவேலும் குமரவேலும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. குமரவேல் இடிஞ்சு போய் சோஃபாவில் உட்காந்துருக்க சக்திவேல் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முத்துவேல் அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க, அண்ணே இது எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு கேட்க முத்துவேல் சக்திவேலை முறைக்கிறாரு. அப்போது அங்கே ஓரமாக நின்றுட்டுருக்க அரசி மனசுக்குள்ள டக்குன்னு ஒரு ஐடியா வருது. தனக்கு ஆப்பு அடித்த சுகன்யாவுக்கு சரியான ஒரு ஆப்பு அடிக்க கரெக்டான சுச்சுவேஷன் வந்திருக்கு, அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற அரசி, மாமா நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம வீட்டில் பணம் இருக்கிற விஷயம் திடீர்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாளும் இல்லாமல் இப்படி வந்திருக்காங்கன்னா இந்த விஷயம் வேறு யாருக்காவது தெரியுமான்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்பாவியாக முகத்தை வச்சுட்டு நின்றுக்கிறாங்க. அது வரைக்கும் அரசியை முறைச்சிக்கிட்டு இருந்த சக்திவேல் மனசில் திடீர்னு சுகன்யா பேசுனது ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, இவ்வளவு பணமா அப்படின்னு சுகன்யா கேட்டதும், அவங்க கருப்பு பணமா அப்படின்னு கேட்டதும் சக்திவேல் மனசில் வருது. அண்ணங்கிட்ட அதை அப்படியே சொல்கிறாரு. அவருக்கும் ஒருவேளை இது சுகன்யாவோட வேலையாக இருக்குமோ? அந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலை, அதுவும் பழனியை இங்கே கூட்டிகிட்டு வர எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கு, ஒருவேளை தனக்கு இல்லாதது மற்றவங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது அவர் மனசை படித்த மாதிரி, ஆமாண்ணே எனக்கும் அந்த புள்ள மேலே தான் சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக இது அதோட வேலையாக தான் இருக்கும், அது ரொம்பவே விவரமான பொண்ணுன்னு, கண்டிப்பாக இது அவ வேலையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சுகன்யா அங்கே வர்றாங்க. சிரிச்ச முகத்தோடு உள்ளர வர்ற சுகன்யா, மாமா கொஞ்சம் முன்னாடி நம்ம வீட்டில் இருந்து ஒரு கார் கிளம்பி போச்சே, அதில் கூட 4-5 பேர் வந்திருந்த மாதிரி இருந்தது, யாராவது சொந்தக்காரங்க வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்க 3 வேல்ஸும் அவங்கள முறைச்சி பார்க்குறாங்க. ஏண்டி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பாட்டி கேட்க சுகன்யாவுக்கு ஒன்றும் புரியலை. வாம்மா சுகன்யா, இப்போ உனக்கு சந்தோஷமா? உன் புருஷன் மாதிரியே நாங்களும் பொட்டலம் அடிக்க போகணும்னு ஆசையா உனக்கு அப்படின்னு சக்திவேல் குதர்க்கமாக கேட்க
சுகன்யா எதுவும் புரியாம முழிக்கிறாங்க. அரசிக்கு இதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் அடிக்கிற அடியில குமரவேல் இனிமே என்கிட்ட வாலாட்ட மாட்டான், என் குடும்பத்தை பத்தி பேச மாட்டான். அதே மாதிரி சுகன்யாவையும் செம்மையா செஞ்சு விடணும். இன்னைக்கு இவங்க கிட்ட மாட்டி நல்லா வாங்கி கட்ட போறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்கள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஆனா கண்டிப்பா ஏதோ பெருசா பண்ணுவாங்க அப்படின்னு ஆனந்தமா பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அரசி.